நாம் இன்றைய தினத்திலே சென்ற பல வாரங்களாக தியானித்து வருகிறோமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வான, அதாவது முக்கியமான நிகழ்வு என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நடந்த அனைத்துமே முக்கியமான நிகழ்வுகள் தான். எனினும் இயேசுடைய வாழ்வுடைய கடைசி வாரங்களில் நடந்த நிகழ்வை நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 25 வசனம் முடிய. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19 தொடங்கி 25 முடிய. சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நாம் படித்த இந்த வசன பகுதியில் உள்ள நிகழ்வு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வினுடைய கடைசி வாரத்தில் நடந்தது. பெரும்பாலும் இது செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும்போது அவர் பவனி வந்தார் அல்லவா, அதற்கு அடுத்து வந்ததான செவ்வாய்க்கிழமை நடந்திருக்க வேண்டும், அல்லது புதன்கிழமை நடந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இதில் எது அதிக சாத்தியம் என்றால் செவ்வாய்க்கிழமை தான் அதிக சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் சென்ற நாளிலே அல்லது சென்ற வசன பகுதியிலே நாம் படித்திருந்தோம். இயேசு அந்த வழியாய் கடந்து போகும்போது பசியாக இருந்தபடியினாலே இலைகள் செழிப்பாக இருந்த ஒரு அத்திமரத்தை கண்டிருந்தார். அங்கே கனி இருக்கும் என்று வந்தார். அது கனிகாலம் இல்லை, ஆயினும் கனிகாலத்துக்கு முந்தையதான முதற்கனிகள் இருந்தால் மட்டுமே அவ்விதமான இலைகள் செழிப்பாக இருக்கும். ஆகவே அது தோற்றத்திலே கனி இருப்பது போல காட்டியபடியினாலே கனி இருக்கலாம் என்று அவர் அங்கே வந்தார். அப்படி வந்தபோது கனிகள் இல்லாமல் அவர் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழல் உண்டானது. ஆகவே அதை அவர் சபித்தார், இனி அதிலே ஒருபோதும் கனி உண்டாயிரு என்று சொன்னார். அந்த அத்தி மரத்தை தான் பேதுரு இப்போது கண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அதை ஆண்டவராய் இயேசுவிடம் சொல்லுகின்றார். ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளார்கள். இவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். இப்போ கேள்வி, எதனால் இயேசு இப்படி சொன்னார்? அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது நேரடியாக அது வசனத்தில் இல்லை. ஆனால் பேதுரு உரையாடலுக்கும் இயேசு கொடுத்த பதிலுடைய அந்த சூழலையும் பார்க்கும்போது அது அதிக சாத்தியமானது இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக அத்திமரம் என்பது இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு அடையாளமாக குறிக்கப்படும். இஸ்ரேல் தேசத்தை பைபிளிலே திராட்சை தோட்டம் அல்லது திராட்சை செடி என்று சொல்லப்பட்ட உருவகங்களும் உண்டு. அதுபோல சில வேளைகளிலே அத்திமரத்தோடும் இதை ஒப்பிடுவார்கள். அந்த கோணத்தில் தான் இது சொல்லப்பட்டதாக நாம் கருத வேண்டும். ஆகவே
பேதுருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கலாம். ஆண்டவர் கனிதராதபடியினாலே இதை சபித்தாரே, அது ஒரே நாளிலே பட்டு போயிட்டு, அப்படியானால் இதற்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் தொடர்பு இருக்குமா என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கலாம். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போதும் பொதுவாக யூத நம்பிக்கைகள் மனித பழக்க வழக்கங்களை ஆராயும் போதும் பட்டு போகுதல், காய்ந்து போகுதல் போன்றவை தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே நியாய தீர்ப்புக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகளாகும். ஆகவே ஒருவேளை பேதுருவுடைய மனதிலே தோன்றியிருக்கும் அத்திமரம் பட்டு போனபடியினால் இஸ்ரேல் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வருவதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குமோ என்று அவனுடைய எண்ணம் தோன்றியிருக்கலாம். அது அவனுக்கு அது எண்ணமாக மட்டுமில்லாமல் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை கூட உண்டாயிருக்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்ன போதித்துக் கொண்டு வருகின்றார்? இந்த இஸ்ரேல் தேசத்திலே அவர் தம்முடைய ராஜ்யத்தை அமைக்க வருவதாகவும் மேசியாவுடைய ஆட்சியை அவர் அமைக்க வருவதாகவும் போதிக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு என்று சொல்லும்போது அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் மனம் திரும்பினால் மேசியாவுடைய ஆட்சியை நிறுவ முடியும் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி இருக்கும்போது மேசியாவுடைய ஆட்சியை நிறுவுவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சபித்த உடனடியே இந்த தேசம் அந்த அத்திமரம் பட்டு போனால் அது இஸ்ரேல் மீது வருகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி நியாய தீர்ப்பு இஸ்ரேல் தேசத்தின் வருமானால் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பார், எப்படி அவர் ராஜாவாக இருக்க முடியும் என்பதுதான் அவனுடைய கேள்வி. அந்த எண்ணத்தை அறிந்த இயேசு இந்த பதிலை சொல்லுகின்றார். இன்னொரு கோணத்திலே பார்க்கும்போது அந்த எண்ணம் பேதருக்கு ஏன் தோன்றியிருக்கலாம் என்றால், இயேசு அவர்களோடு பல போதனைகளை ராஜ்யத்தை குறித்து போதித்து வந்தார். இதுக்கு முந்தின வசன போதிகளை பார்க்கின்றோம். அவர்களுக்கு சில சிறப்பான போதனைகளை கொடுத்திருந்தார். ஆகவே அந்த போதனைகள் கூட பேதுருக்கு ஞாபகம் வந்து அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். எப்படி? அப்படியானால் ராஜ்யத்தை அமைக்க முடியும். இஸ்ரவேல் தேசம் நியாயம் தீர்க்கப்படுமானால் எப்படி ராஜ்யம் அமைக்கப்படும் என்பதுதான் கேள்வி. ஆகவே தான் அவனுடைய அதிர்ச்சியை போக்குவனமாகவும் அல்லது மேலும் ஆச்சரியத்தை அவனுக்கு கொடுக்கும்படியாகவும் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா அத்திமரம் பட்டு போயிட்டே என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அதை இன்னொரு கோணத்திலே பார்த்தால், இஸ்ரவேல் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வந்துவிடுமோ என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். நியாய தீர்ப்பு வந்தால் ராஜ்யம் அமைக்கப்படுமா என்று நீங்கள் மனதில் எண்ணலாம். ஆனால் நீங்கள் அதிர்ச்சியோ ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அதனுடைய பொருள், இந்த அத்திமரம் பட்டு போனாலும் தேவன் ராஜ்யத்தை அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு வந்தாலும் தேவன் ராஜ்யத்தை அமைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை முதலாவது நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுடைய பார்வையிலே அத்திமரம் பட்டு போனது போல இஸ்ரவேல் மீது நியாய தீர்ப்பு வரலாம், வரும். ஆனால் உங்கள் விசுவாசம் பட்டு போகக்கூடாது, உங்களுடைய விசுவாசம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய விசுவாசத்தின் அளவை அல்லது அவருடைய விசுவாசத்துக்கான ஒரு குறியீடாக ஒரு பழமொழி போல ஒரு காரியத்தை சொல்கின்றார். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல எவனாயிலும் என்று சொல்வது அவர் மறைமுகமாக தன்னை சொன்னார் என்று கருதவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னபடிதான் அத்திமரம் பட்டு போனது. அதுபோல் அவர் சொன்னால்தான் சமுத்திரத்திலே மலையில் தள்ளுண்டு போகும். மற்றபடி இதுவரை எந்த மனிதனும் மலையை பார்த்து சமுத்திரத்திலே போட்டதில்லை. ஆகவே இது இயேசுவே தன்னை குறித்து சொன்னதாக இருக்கலாம். அப்படின்னா நீ தேவனிடத்தில் நம்பிக்கையாரு,
மலையை பெயர்த்து கடலிலே தள்ளக்கூடிய விசுவாசமுள்ள அல்லது விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லக்கூடிய வல்லமையுள்ள இயேசுவிடம் நம்பிக்கை இருப்பதையும் அது காட்டுகிறது. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இந்த இடத்துல தான் நமக்கு ஞாபகம் வரணும், இயேசு மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது அந்த ஜெபம் எதை குறித்ததாக இருந்தது? பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருந்தது. அதை சற்று ஞாபகப்படுத்துவோமானால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று அந்த ஜெபம் போகிறது. ஆகவே பரலோகத்தை போன்ற ஒரு ஆட்சி, பரலோகத்தில் இருப்பது போன்ற ஒரு சமாதானம், சந்தோஷம், நீதி, அமைதி அனைத்து நிறைந்த ஒரு ஆட்சி பூமியிலே உண்டாகும். அதை கிறிஸ்துவால் மட்டும்தான் மாற்ற முடியும். எப்படி மலையை தூக்கி கடலிலே போட தேவனால் முடியுமோ, அதுபோல இஸ்ரவேல் தேசத்திலே ராஜ்யம் அமைப்பதற்கு தடையாக இருக்கிற இந்த தடைகளை மாற்றி ராஜ்யத்தை அமைக்க தேவனால் முடியும். அதை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்து வருகிறீர்கள். அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ராஜ்யம் அமைக்கப்படும் வரை அந்த ஜெபத்திலே நீங்கள் உறுதியாக இருங்கள். அதான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ராஜ்யத்தை குறித்து ஜெபிக்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள். பேதுருவாகிய நீங்கள், நீ அல்லது உடன் அப்போஸ்தலர்கள் ராஜ்யம் அமைக்கப்படாது என்கிற சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. அத்திமரம் பட்டு போறபடியினாலே ராஜ்யம் அமைக்கப்படாது என்று கருத வேண்டாம். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். தொடர்ந்து ராஜ்யத்துக்காக ஜெபியுங்கள். அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, நீங்கள் வாஞ்சிக்கிற, நீங்கள் ஜெபிக்கிற, தீர்க்கதரிசிகள் கூறிய ராஜ்யம் அமைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு 25 26 வசனத்திலே ராஜ்யத்தின் குடிமக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தையும் சொல்லுகின்றார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறீர்கள், ராஜ்யம் நிச்சயமாய் கொடுக்கப்படும். ஆனால் ராஜ்யத்தின் குடிமக்களாகிய நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் இப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றார். இந்த வசன பகுதியிலே உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகொள்கிறேன். அவங்க இந்த பேதுரு இப்படி யோசித்தார், இப்படி நினைத்தார், அதனால ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா சார்? ஆமா ஆமா ஆமா. அதை நம்ம எப்படி அவரு நினைத்தார், எப்படி அப்படி நல்ல கேள்வி. அதை நிரூபிக்க முடியாது. பேதுரு இப்படித்தான் நினைத்தார் என்று நானும் உறுதியாக சொல்ல முடியாது, எவரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த வசன பகுதியில் அந்த உரையாடல் போகும்போது மேலும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களிலே இந்த பட்டு போன மரங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் இஸ்ரேல் தேசத்துடைய நியாய தீர்ப்பை சொல்லுகின்றது. ஆகவே பேதுருடைய மனதிலே ஒருவேளை அது வந்திருக்க வாய்ப்பு உண்டு என்கிற ரீதியில் நம்ம அதுகணுமே தவிர, ஏனென்றால் அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த நீ சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் ஜெபியுங்க, ராஜ்யம் அமைக்கப்படுங்கிறதுக்கான பதிலையும் அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த பதிலையும் அந்த சூழலையும் வைத்து பேதுருடைய மனதில் அது எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம முடிவுக்கு வருகிறோமே தவிர, மற்றபடி நேரடியாக இது இருக்கிறது என்று நானும் சொல்லவில்லை, சொல்லவும் கூடாது. சரி, அதனால தான் நல்ல நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ரெண்டு கருத்து வைக்கிறாங்க இந்த ஒரு போர்ஷனுக்கு. ஒரு கருத்துல என்னன்னு சொல்லுதுன்னாக்கா, விசுவாசிங்கள, அதாவது டீச்சருங்களை அவங்க
அவங்கள அந்த ஃபேத் லைஃப்ல பலப்படுத்துறதுக்காக ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னுட்டு. இன்னொரு பகுதியில இன்னொரு போர்ஷன் என்ன சொல்றதுனாக்கா, அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவங்க வந்து கனி கொடுக்காத ஒரு தீவியத்தைய வந்து ஆண்டவர் இங்க எடுத்து அதை வெளிப்படுத்துறாருன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இது ரைட்டுங்களா? திரும்ப சொல்லுங்க அந்த ரெண்டு கருத்தையும். ஒரு கருத்து வந்து அந்த சீஷர்களுக்கு வந்து அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக, அதாவது நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களாம் நீங்க காண்பீங்க அப்படின்றதுக்காக ஒரு விசுவாசத்தை பாதையில நடத்துறதுக்காக அவங்களுக்கு இந்த ஒரு இதை வந்து அவரு செஞ்சு காட்டினாருன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. இன்னொரு கருத்து வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ், அவங்களுடைய வந்து அதை எடுத்து அவங்களுக்கு வெளிப்படுத்தினாருன்ற மாதிரி கருத்து வைக்கிறாங்க. ஓகே, ரெண்டு கருத்தும் சரிதான். அது எப்படி சரி என்றால், நீங்கள் சொன்னதில் முதல் கருத்து ஒரு டிவோஷனல், ஒரு தியான மனப்பான்மையிலிருந்து பார்க்கும்போது அது சரியான கருத்து. ரெண்டாவது நீங்கள் சொன்ன கருத்து வரலாற்றின் அடிப்படையிலே சரியான கருத்து. நாம் தியானித்த கருத்து இறையியல் பார்வையிலே சரியான கருத்து. ஆகவே மூன்று கோணத்தில் சரியான கருத்துக்களே.